இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்களோட வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு லாங் டர்ம் க்ரோத்தை உங்களுக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டில் கையே வைக்க மாட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு, இல்லை உங்களுக்கு வெல்த் பில்டிங், இல்லை உங்களுக்கு உங்களுக்கு பீட்டிங் இன்ஃப்ளேஷனுக்காகவும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலாம். ஏன்னா வருஷம் கண்டிப்பாக இந்தியாவில் உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளமாக இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷனை கண்டிப்பாக உங்களுக்கு பீட் பண்ணிடும். இன்ஃப்ளேஷனில் இருக்க ரிஸ்க் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் ரொம்பவே ஹையர் ரிஸ்க்கு தான். ஏன்னா அப்பப்போ உங்களுக்கே நியூஸ் கேள்விப்படுவீங்க, ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு, இல்லை ரியல் எஸ்டேட் மார்க்கெட் டிப் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வரும். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு 2008 நடந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் பற்றி தான். நமக்கு இன்வெஸ்டிங்கில் எந்த அளவுக்கு ஹையர் ரிஸ்க் இருக்கோ அதே அளவுக்கு நமக்கு ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போதும் 7 to 10% மினிமமாக உங்களுக்கு ஆனுவலி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துரும் இந்த இன்வெஸ்டிங். இதே நம்ம சேவிங்ஸில் போகும்போது மேக்ஸிமம் 6% மேலே நமக்கு கிடைக்கிறதே ரொம்ப இதாக தான் இருக்கும். அடுத்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் விசஸ் சேவிங்ஸில் நீங்கள் லிக்விடிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். லிக்விடிட்டிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் அமௌண்ட் கிடைக்குங்கிறது. நீங்கள் உங்களோட சேவிங்ஸில் போட்ட அமௌண்ட்டை இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களோட ஸ்டாக்கை விற்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். இமீடியட்டாக உங்களுக்கு கையில் காசு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் ஃபைட்டில் யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தான் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி அவங்களோட மணியை க்ரோ பண்ணுவாங்க. சேவிங்ஸில் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6%ங்கிறது இன்ஃப்ளேஷனை ஈக்குவல் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும்.